பிக் பாஸ் சீசன் 8ஓட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா ஆக்டர் அருண் பிரசாத் அவர்கள் செலக்ட் ஆகியிருக்காரு அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேமஸான ஷோ தான் பிக் பாஸ். கடந்த 7 சீசனாக இந்த ஒரு ஷோவை கமலஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்கிட்டு இருந்தார். இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவர் இந்த ஷோவை விட்டு விலகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்கள் தான் இந்த ஒரு ஷோவை தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பலமாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. மேலும் அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னும் ஷூட்டிங்கான ப்ராசஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ப்ரோமோ எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிலையில் இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா சீரியல் ஆக்டர் அருண் பிரசாத் அவர்கள் தான் தேர்வாக்கியிருக்காராமா. இவர் ஏராளமான ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்களில் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து சின்ன திரையில பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற மெகா ஹிட் சீரியலில் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருந்தாரு. இவரும் அர்ச்சனாவும் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் கூட சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போணுச்சு. அவங்க 2 பேருமே ஒன்றா தான் சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் கமிட்டட் அப்படிங்கிறத சொல்லலை. போன சீசனில் அர்ச்சனா கலந்துக்கிட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. சீசன் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. அவரோட காதலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் இப்போ இந்த சீசனில் கலந்துக்க போகிறாரு. இவர் இந்த சீசனோட டைட்டில் வின் பண்ணுவாரா இல்லை பாதியிலே வந்துடுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இவரோட பேர் மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு சில பேர்களும் அடிபட்டு இருக்கு. அதில் முக்கியமான ஒரு பர்சன் தான் அஸ்வின். இவர் ஏகப்பட்ட ரியாலிட்டி ஷோஸ் பண்ணியிருக்காரு, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ சமீபத்தில் படங்கள் கூட பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவர் மேடையில் விட்ட ஒரு லூஸ் டாக்கால இவரோட கரியரே காலியாகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மறுபடியும் அதை எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. லாஸ்ட் சீசனே ஒரு வரதா பேச்சு அடிபட்டுச்சு, ஆனால் வரல. இந்த சீசன் ஒரு கட்டாயம் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோஸ்க்கு ஆங்கராக இருக்கக்கூடிய ஜாக்லின் அவர்களுமே இந்த ஒரு சீசனில் கலந்துக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அடுத்தடுத்து யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கலாம். இந்த சீசனை விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொட்டுக்காளி படத்தோட திரைப்பட விழாவில் ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருந்தது தான். குறிப்பாக அவர் தனுஷை மையப்படுத்தி பேசின மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்ன வளர்த்து விட்டேன், நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் உங்களை அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எல்லாம் தான் உங்கள் இடத்துக்கு வந்திருக்கீங்க, நான் ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். இவர் தனுஷை தான் சொல்கிறாரு அப்படின்னு எல்லாருமே இன்டெரக்டாக இவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நிலையில் தனுஷ் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்க மேடையில் தனுஷ் அவர்கள், நான் சிவகார்த்திகேயனை பார்த்து சொல்கிறேன், என்னோட இடத்த அவ்வளோ ஈஸியெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் நீ எடுத்துக்கோ, நான் இந்த இடத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிவகார்த்திகேயன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ஏகப்பட்ட இடங்களில் தனுஷ் சார் தான் என்னை அறிமுகப்படுத்தினார்னு அவரே சொன்னார். ஆனால் இப்போ அப்படி இல்லைன்னு அவரே மாற்றி பேசுகிறாரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, யார் கரெக்டாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.